கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியமான 2 பதங்கள், ஒன்று கிருபை, அடுத்தது கீழ்ப்படிதல். கிருபையும் கீழ்ப்படிதலும் என்னாலும் இணைந்து காணப்பட வேண்டும். தேவனுடைய கிருபை, நம்முடைய கீழ்ப்படிதல். தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது, நம்முடைய கீழ்ப்படிதல் என்னாலும் கிடையாது. எவ்வளவு தூரம் தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறதோ அந்த கிருபைக்கு பிரதியுத்தரம் கொடுக்கத்தக்கதாக நம்முடைய கீழ்ப்படிதலும் இருக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது, நம்முடைய கீழ்ப்படிதல் என்னாலும் கிடையாது. இந்த 2ம் சந்திக்கும் பொழுது, தேவனுடைய கிருபையும் நம்முடைய கீழ்ப்படிதலும் சந்திக்கும் பொழுது ஆசீர்வாதம் உண்டு, அற்புதம் உண்டு, ஆனந்தம் உண்டு என்பதை அறிய கடவோம். மிருகங்கள் கீழ்ப்படுகின்றன, பிசாசுகள் கீழ்ப்படுகின்றன. ஆனால் மனிதர்களோ, குறிப்பாக விசுவாசிகளோ கீழ்ப்படிய காணோம். சில வசனங்களை வாசிக்கிறேனே. ஏசாயா 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். நான் வாசிக்க இந்த வசனங்களை நீங்கள் பின்தொடர வேண்டும். ஏசாயா 1:3, மிருகங்கள், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மாடுகள், கழுதைகள் கீழ்ப்படுகின்றன. ஒரு மாடு படுத்து கிடக்கிறது, என்று சொன்ன உடனே கீழ்ப்படுகிறது, எழும்புகிறது. போ அப்படின்னு சொன்ன அப்படி கடகடகடென்று போய் வண்டியிலே போய் நுகத்தடியிலே தன்னுடைய கழுத்தை மாட்டுகிறது. அந்த மனிதன் வண்டியில் ஏறிய பிறகு என்று இன்னும் சத்தம் கொடுக்கிறான். கடகடகடவென்று வண்டி இழுத்து கொண்டு மாடு செல்கிறது. 3 சத்தங்கள், மிருகம் கீழ்ப்படுகிறது. நாம் 3000 பிரசங்கங்களை கேட்டிருப்போமா? 330 கீழ்ப்படுகிறோமா? மாடுகள், கழுதைகள் கீழ்ப்படுகின்றன, பிசாசுகள் கீழ்ப்படுகின்றன. நீ இவனை விட்டு போ என்று ஆண்டவர் சொன்ன உடனே அது போய் விடுகிறதே. அமைதலாறு, வாயை பொத்து என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அப்படி அமைதலாகி விடுகிறது. ஒரு தடவை ஆண்டவர் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது உள்ளே இருந்த பிசாசு அவரை வரவேற்கிறானே. உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொன்ன உடனே வாயை மூடி என்று ஆண்டவர் சொல்லி ஒட்டி சென்றாரே. அப்படியே வாயை மூடிக்கொண்டான் பிசாசு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கூட்டத்தில் ஆண்டவரை குறித்து அறிக்கையிடுவதற்கு நமக்கு கூச்சமாயிற்றே. கூட்டத்திலே ஆண்டவரை குறித்து அறிக்கையிடுவது நமக்கு கூச்சமாயிற்றே, அச்சமாயிற்றே. பிசாசு அப்படி இல்லை. உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய குமாரன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று பிசாசு அறிக்கையிடுகிறானே. 3 சத்தங்களிலே மிருகம் கீழ்ப்படுகிறது. பிசாசுகள் ஆண்டவர் சொல்ல உடனடியாக கீழ்ப்படுகின்றன.
நாமோ கீழ்ப்படிதல் நமக்கு வெகு தூரமாக இருக்கிறதே, விசுவாசி என்று கூட நம்மை குறித்து அழைத்துக் கொள்கிறோமே. விசுவாசம் என்றால் என்ன அர்த்தம்? விசுவாசம் என்றால் கீழ்ப்படிதல் என்ற அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ரோமர் 1ஆம் அதிகாரம் பாருங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே நம்மை நாமே விசுவாசி விசுவாசி என்று சொல்லிக் கொள்கிறோமே, எப்படிப்பட்ட விசுவாசிகளாக நாம் இருக்கிறோம்? ரோமர் 1:7, ரோமர் 1:7, தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு என்று வாசிக்கிறோம். தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் ரோமருக்கு எழுதுவதாக நாம் பார்க்கிறோம். ஆக விசுவாசம் என்றாலே கீழ்ப்படிதல். நான் ஒரு விசுவாசி என்றால் நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும், அரைகுறையாக அல்ல, வற்புறுத்தலால் அல்ல. ஆண்டவருடைய அன்புக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் கீழ்ப்படிய வேண்டுமா? இயேசுவானவர் கீழ்ப்படிய வேண்டுமா? வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51 வசனத்திலே அவர் ஊருக்கு போய், நாசரேத்துக்கு போய் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்பாகத்தான் அவரை மரியாளும் யோசேப்பும் சற்று மரியாதை குறைவாக நடத்தினார்கள். பண்டிகை சென்றிருந்தார்கள், பெற்றோரும் பிள்ளையும் அங்கே விட்டு வந்து விட்டார்கள் இயேசுவை. 12 வயது இயேசுவை லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒரு நாள் தேடி போகவில்லை, 2வது நாள் தேடி போகவில்லை. சின்ன பிள்ளையாண்டான் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார், எங்கே படுக்கிறார், எங்கே புசிக்கிறார், அந்த எண்ணமே இல்லை. 3வது நாளிலே கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவரை பண்டிகை ஸ்தலத்துக்கு தேடி போனார்கள், எருசலேமுக்கு தேடி போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 3 நாட்கள். எப்பேற்பட்ட பெற்றோர்! அன்புள்ள பெற்றோர் தானா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடிய பெற்றோர் தானா? பிள்ளை மேல் அக்கறை உள்ள பெற்றோர் தானா? தேடி போனார்கள். 3வது நாளிலே அங்கே இயேசுவானவர் ஆசாரியர்களுடனே போதகர்களுடனே பேசிக் கொண்டிருக்கிறதை கண்டு, மகனே, இது ஏன் எனக்கு செய்தாய்? நான் உன் தகப்பனும் எவ்வளவு விசாரப்பட்டோம் என்று ஏறக்குறைய மரியாள் இயேசுவை கடிந்து கொள்வதாக பார்க்கிறோம். நானும் உன் தகப்பனும். இயேசுவின் தகப்பன் யார்? பிதா, யோசேப்பு அல்ல. எத்தனை தடவை தேவதூதன் படித்து சொல்லியிருப்பான், அவர் உன்னதமானவருடைய குமாரன் என்று சொல்லி. பரத்தில் இருந்து வந்தவர் அவர். நானும் உன் தகப்பனும் அறிவில்லாமல் சொல்லி அவரை அதட்டுவதாக பார்க்கிறோம். என் பிதாவின் வீட்டில் நான் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா என்று பதில் உரைத்ததாக ஆண்டவரை குறித்து பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே மகிமை குறைச்சலான ஒரு வேளை. அப்படி இருந்தோம் ஆண்டவர் அதையெல்லாம் தாங்கி கொண்டு ஊருக்கு போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. நம்முடைய பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிக்கிறோமா? ஒருவேளை அவர்கள் நம்மை மகிமை குறைவாக, மரியாதை குறைவாக நம்மிடத்தில் பேசும் பொழுது அல்லது நடத்தும் பொழுது கீழ்ப்படுகிறோமா? கற்றுக்கொள்வோம் கிறிஸ்துவனிடத்தில் இருந்து. மரியாதை குறைவான, மகிமை குறைவான சூழ்நிலையிலே ஆண்டவர் கீழ்ப்படுகிறார். உலக பிரகாரமான பெற்றோருக்கு யோவான் 2ஆம் அதிகாரம், கானாவூர் கல்யாணம், ரசம் குறைவுபட்டு விட்டது. மரியாள் வருகிறாள், அவரிடத்தில் பேசுவதற்கு ரசம் தீர்ந்து போய்விட்டது, குறைந்து விட்டது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்கிறார். இன்னும் என் வேலை வரவில்லை என்றும் அறிவிக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே அற்புதங்கள் செய்யும் பொழுது, உதவிகள் செய்யும் பொழுது சில சமயங்களிலே உடனடியாக செய்வார், சில சமயங்களிலே படிப்படியாக செய்வார், சில சமயங்களிலே அவருக்கு சித்தமான வேலைகளை செய்வார். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. அற்புதம் செய்யக்கூடிய வேலையோ அல்லது ஆதரவு கொடுக்கக்கூடிய வேலையோ இன்னும் வரவில்லை. வேலை வரும்போது செய்வேன். அதுதான் ஆண்டவருடைய கருத்து. இருப்பினும் கல்யாண கூட்டம், மாப்பிள்ளை பெண், மாமனார் மாமியார், அவர்களுடைய பெற்றோர், விருந்தினர்கள், நண்பர்கள், கல்யாணம் நின்று போகக்கூடாதே. ரசம் குறைவுபட்டு விட்டது என்றால் எல்லாரும் திரும்பி சென்று விடுவார்கள். ஊரில் பஞ்சாயத்து போர்டில் கூட ரிப்போர்ட் பண்ணுவார்கள். கல்யாணத்தை அவர்கள் வற்புறுத்தலாக நிறுத்துவார்கள். ஆண்டவர் மனதுருகி அந்த அற்புதத்தை செய்தார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அங்கேயும் மரியாள் கேட்டாலே அந்த கூட்டத்திலே அவளை மரியாதைப்படி நடத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், அவள் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதம் செய்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கையிலே கூட எந்த சூழ்நிலையிலும், வீட்டிலோ வெளியிலோ மகிமை குறைந்தாலும், மரியாதையை கிடைக்காவிட்டாலும், அல்லது நம்மை சரியாக மதிப்போடு நடத்தாவிட்டாலும், கீழ்ப்படிய வேண்டிய சூழ்நிலைகளிலே கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மேற்படிக்கு முதற்படி கீழ்ப்படி என்று சொல்வார்கள். கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது விசுவாசிகளுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சரி, கீழ்ப்படிதலினாலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? என்னென்ன ஆசீர்வாதங்கள் கீழ்ப்படிதலினாலே நமக்கு கிடைக்கின்றன? சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வதற்கு கீழ்ப்படிதல் அவசியம். நாகமான் ஒரு குஷ்டரோகி. அவன் அற்புத சுகத்திற்காக எலிசா தீர்க்கதரிசியை நாடி சென்றான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசி சொல்லுகிறான், யோர்தானுக்கு போ, அங்கே மூழ்கி எழும்பு என்று சொன்ன பொழுது கீழ்ப்படிய இஷ்டமில்லை, கடுங்கோபத்தோடு அவன் திரும்பி சென்றதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய பணிவிடைக்காரர்கள் சொன்னார்கள், ஒரு பெரிய காரியத்தை அந்த ஆள் சொல்லி இருந்தால் கீழ்ப்படிவீங்களே, இது அற்பமான காரியம் தானே, மூழ்கி எழும்புங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது கீழ்ப்படிந்தான். பெரிய தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படியாதவன் பணிவிடைக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்து, எலிசாவுக்கு கீழ்ப்படிந்து அவன் செய்ய சொன்ன காரியத்தை செய்ததினாலே சுகம் பெற்றான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் விளங்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிதலை வாழ்க்கையிலே முன்னுக்கு வைப்போம். கீழ்ப்படிவதற்கு கஷ்டப்படாமல், கீழ்ப்படிதலை உதாசீனப்படுத்தாமல் கீழ்ப்படிய வேண்டியது ஆண்டவருக்கும் பெரியவர்களுக்கும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்வது நலம் பயக்கும். கீழ்ப்படிதல் இல்லை, சுகமும் இல்லை, சமாதானமும் இல்லை. துன்மார்க்கருடைய இருதயம் கொந்தளிக்கும் கடல் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. ஆண்டவருடைய நன்மார்க்கத்தை விட்டுவிட்டு, கீழ்ப்படிதலின் மார்க்கத்தை விட்டு துன்மார்க்கராக நாம் வாழும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் இருக்காது. ஆண்டவருடைய சுகம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கீழ்ப்படிதலுக்கு சுகத்துக்குள்ள இன்னொரு தொடர்பை நாம் பார்ப்போமா? அதே ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், ஏசாயா 1:4 முதல், ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரஞ்சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். யார் இவர்கள்? கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவருக்கு கோபம் ஊட்டுகிறவர்கள். தொடர்ந்து, கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். கீழ்ப்படிந்தால் முன்னேறி சென்றிருப்பார்கள், இப்பொழுது கீழ்ப்படியாமையினால் பின்வாங்கி போனார்கள். பிறகு சுகவீனம் ஆரம்பிக்கிறதே. கீழ்ப்படியாவிட்டால் அப்படி ஆண்டவர் விட்டு விடுவாரா? அடி. 5ஆம் வசனம் முதல், இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை. சுகம் வேண்டுமென்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் அவசியம். அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெய்களை ஆற்றப்படாமலும் இருக்கிறது என்று சொல்லி, கீழ்ப்படியாமையினால் வரக்கூடிய பாவங்கள், தொடர்ந்து அவற்றால் வரக்கூடிய பாடுகள், இவற்றை குறித்து ஏசாயா விஸ்தரிப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று தொடர்ந்து வாசிக்கிறோமே. நோய்கள் ஏன் குணமாகவில்லை? அக்கிரமங்கள் மன்னிக்கப்படவில்லை. பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நோய்கள் சுகமாகும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்கும் பொழுது சுகம், பலன், ஆரோக்கியம். யாராவது சுகவீனமாக இருக்கிறீர்களா? படுத்த படுக்கையிலே உங்கள் வீட்டில் யாராவது இருக்கிறார்களா? உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் வட்டாரத்திலே மனம் திரும்ப சொல்லுங்கள், கீழ்ப்படிய கற்றுக் கொடுங்கள். அப்படி இருக்கும் பொழுது வியாதிகள் குணமாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக முதலாவதாக கீழ்ப்படிதலின் பலாபலன் சுகம், இரண்டாவதாக சுத்தம், பரிசுத்தம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 பேதுரு பாருங்கள். 1 பேதுரு பார்க்கும் பொழுது அங்கே 1ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம், கீழ்ப்படிதலுக்கும் சுத்தத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நாம் அங்கே காணலாம்.
1 பேதுரு 1 முதல் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து இச்சைகளின்படி நடக்க வேண்டாம், சிற்றின்பங்களின்படி நடக்க வேண்டாம். ஐயா, இச்சைன்னா என்ன அர்த்தம்? covetousness, lust, any desire which is out of God's will is lust. ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆசை இச்சை எனப்படும். நம்முடைய வியாபாரத்திலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய இல்லற வாழ்க்கையிலே, மற்றவர்கள் மத்தியிலே நாம் பழகக்கூடிய ஜீவியத்திலே எதிலும் இச்சை இல்லாமல் வாழ வேண்டியது கடமை. மீண்டும் அந்த வசனம் 14, 1 பேதுரு 1:14, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து, தேவனுக்கு தேவை கிளிப்பிள்ளைகள் அல்ல, கீழ்ப்படுகிற பிள்ளைகள். கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. சுத்தம், கீழ்ப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில சகலமும் சுத்தமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் முக்கியமாக கருதப்படுவதாக வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். சுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு அவசியம். பரிசுத்தம் இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாதே, வாழவும் முடியாது, ஆண்டவரை ஒரு காலத்தில் வரவேற்கவும் முடியாது. என்ன வாழ முடியாது? பரிசுத்தமின்றி நாம் ஜெபிக்க முடியாது, நம்முடைய ஜெபத்திற்கு பலன் கிடையாது. என் இருதயத்திலே அக்கிரம சிந்து கொண்டிருந்தேன் ஆகில் தேவன் எனக்கு செவி கொடார். 66 சங்கீதம் 18 வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவரை வழிபடுவதற்கு, வணங்குவதற்கு, ஆராதிப்பதற்கு பரிசுத்தம் தேவை. பரிசுத்தமின்றி காணிக்கை கொடுக்கலாகாது, முடியாது. அந்த காணிக்கையிலே அங்கீகாரமும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. யூதாஸ் 30 வெள்ளிக்காசுகளை தேவாலயத்தில் விட்டறிந்தான். அதை காணிக்கை பட்டியலை போடலாகாது என்று சொல்லி அதை தனித்து தவிர்த்து வைத்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 2 பேர் காணிக்கை செலுத்த சென்றார்களே, உங்களுக்கு தெரியுமே, காயின் அவனுடைய தம்பி ஆபேல், 2 பேரும் காணிக்கை செலுத்த சென்றார்கள். ஒருவன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, இன்னொருவன் காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. 2 பேருடைய காணிக்கை. ஆபேல் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது விசுவாசத்தினாலே. ஆபேல் காயினை பார்க்கலாம் மேலான பலியை செலுத்தினான் சொல்லி எபிரேயர் 11 நான் வாசிக்கிறோம். ஆபேலை ஆண்டவர் அங்கீகரித்தார், அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். முதலாவது ஆண்டவர் அங்கீகரித்தது ஆபேலை, அதற்கு பிறகு அவனுடைய காணிக்கையை. காயினை, அவன் காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. காயின் அங்கீகரிக்கப்படாததினாலே அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. ஆண்டவருக்கு முதலாவதாக ஆள், இரண்டாவதாகத்தான் தாள். பண நோட்டு முதலாவதாக ஆள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், இரண்டாவதாகத்தான் அவன் கையில் இருக்கக்கூடிய காணிக்கை அங்கீகரிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? பரிசுத்தமாக நாம் ஜீவிக்கிறோமா? பரிசுத்தமின்றி ஜெபிக்க முடியாது, பரிசுத்தமின்றி ஆராதிக்க முடியாது, பரிசுத்தமின்றி கொடுக்க முடியாது, பரிசுத்தமின்றி நான் பிரசங்கிக்க முடியாதே. ஆண்டவரே, என் உச்சி முதல் என் உள்ளங்கால் வரை உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த அலங்காரத்தோடு நான் உமக்கு பணிவிடை செய்ய, உம்முடைய வசனத்தை போதிக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்த பிறகு அல்லவா நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்தமில்லாத பிரசங்கம் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. துன்மார்க்கனே, என் நியாயப்பிரமாணத்தை எடுத்துரைக்க உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று ஆண்டவர் கேட்கிறாரே. எந்த ஒரு செய்தி கொடுப்பதற்கு முன்பும் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவிக்கொண்டு பரிசுத்தத்தோடு பேச வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தமின்றி ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, காணிக்கை கொடுக்க முடியாது, பின்ன பிரசங்கிக்க முடியாது, கட்டடம் கட்ட முடியாது.
தாவீது ஒரு பெரிய பொருத்தனை பண்ணினான். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பொருத்தனை பண்ணவே முடியாது. என்ன சொன்னான் தாவீது? நான் அரண்மனையிலே வாசம் பண்ணுகிறேன், என் தெய்வமோ ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறார். எனவே கர்த்தராகிய தெய்வத்திற்கு கட்டடம் கட்டுவரை நான் கட்டிலில் ஏறுவதில்லை, என் கண்களுக்கு நித்திரையை வரவிடுவதில்லை என்று சொல்லி பொருத்தனை பண்ணினானே. 132 சங்கீதத்திலே எப்பேற்பட்ட பொருத்தனை! கட்டடம் கட்டுவரை, அந்த கட்டடத்தை பார்க்கும் வரை கண் அயர மாட்டானாமே. ஆண்டவர் அந்த பெரிய பொருத்தனையை நிராகரித்தார். நீ அதை பண்ண மாட்டாய், உன் மகன் அதை பண்ணுவான். காரணம், உன் கரங்கள் இரத்தப்பழியினாலே நிறைந்திருக்கிறது, அசுத்தமாகிவிட்டன உன் கரங்கள். எனவே கட்டடம் கட்டுவதற்கு கரங்களிலே தூய்மை தேவை என்று ஆண்டவர் பணித்து மகன் சாலமோனை கட்ட ஆண்டவர் சொன்னதாக வேதத்திலே வாசிக்கிறோம். மகன் கட்டினானே, பல ஆண்டுகள் ஆண்டவருக்காக அவன் கட்டின ஆலயத்தின் கால அளவை விட அவன் தனக்காக ஒரு அரண்மனை கட்டினானே, அதற்கு நேர செலவு, பொருட்செலவு அதிக சுயநலம் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அதனாலே தகப்பனை விட மகன் பரிசுத்த குலைச்சலோடு வாழ்ந்ததினாலே தகப்பனுக்கு 700, மகனுக்கு 1000. ஆண்டவர் கட்டப்பட்ட கட்டடத்தை இடித்து போட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கட்டுவதற்கும் பரிசுத்தம் தேவை, கட்டப்பட்ட கட்டடத்தை பராமரிப்பதற்கும் பரிசுத்தம் தேவை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தமின்றி ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, கொடுக்க முடியாது, பிரசங்கிக்க முடியாது, கட்டடம் கட்ட முடியாது, வாழவும் முடியாது, ஒரு காலத்தில் ஆண்டவரை வரவேற்கவும் முடியாது. இந்த வையகத்தை நடுத்திற்கு ஆண்டவர் வரப்போகிறாரே. பலருக்கு அந்த காட்சியை பார்க்க பெருத்த ஆசை. பலர்கள் ஐஸ்வர்யவான்கள், பலவான்கள், அடிமைகள், சுயாதீனர், பிரபுக்கள் என்று பெருங்கூட்டமாக கூடி ஆண்டவர் வெளிப்படுவதை காண 2 வருகையை பார்க்க சென்றார்களே. ஆண்டவர் வெளிப்பட்டார். ஆண்டவர் வெளிப்பட்ட அந்த வெளிப்படுத்துதலை பார்த்த உடனே கதறி பதறி சிதறி அங்கும் இங்குமாக ஓடி கண்மலைகளையும் குகைகளையும் பர்வதங்களையும் பார்த்து, எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், முடிந்தால் கொல்லுங்கள், அவருடைய கோபாக்கினின் மகனால் வந்துவிட்டது என்று சொல்லி ஓடிய விட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சாவதற்கு ஆசைப்படுகிறார்கள், அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தமின்றி ஆண்டவரை தரிசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மொத்தத்திலே கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். ஆண்டவர் சித்தப்படி ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக கீழ்ப்படிதலினாலே கிடைக்கக்கூடிய நன்மை, முதலாவதாக சுகம், 2வதாக சுத்தம், 3வதாக செழுமை. கர்த்தருக்கு கீழ்ப்படிவதனாலே 23ஆம் சங்கீதம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியுமே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்படின்னா நான் யாரு? நான் அவருடைய ஆடு. ஆடு என்ன செய்யணும்? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். ஆடு மேய்ப்பருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றத்தக்கதாக கீழ்ப்படிந்து அவருக்கு பின் செல்ல வேண்டும். கீழ்ப்படிந்தால் தாட்சி இல்லாத சீவியம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைதான் என்னை தொடரும், கிருபைதான் என்னை தொடரும். செழிப்பான ஒரு வாழ்க்கை, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே வாழக்கூடிய அருமையான வாழ்க்கை. எப்பா அவர் மேய்ப்பர், நான் ஆடு என்று சொல்லி கீழ்ப்படிதலின் வாழ்க்கையை அனுசரித்து வாழும் பொழுது 3 காரியங்களை பார்த்தோமே. முதலாவதாக கீழ்ப்படிதலினாலே சுகம் கிடைக்கிறது, 2வதாக சுத்தத்தை பெறுகிறோம், 3வதாக செழிப்பை கண்டடைகிறோம், 4வதாக சுபிட்சமான வாழ்க்கை. ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார், ஆண்டவர் நம்மை உயர்த்தி வல்லமைப்படுத்துகிறார். ஊர் மெச்சக்கூடிய அளவிலே, சாட்சி விளங்கக்கூடிய அளவிலே ஆண்டவர் உயர்த்தி சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, உன் ஏக புதல்வன் ஒரே மைந்தன் ஈசாக்கு, நான் காட்டக்கூடிய இடத்துல அவனை நீ கொண்டு போய் அவனை எனக்காக பலியிடு என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆண்டவரே, சொல்லுவது நீர் தானா அல்லது ஏதோ ஒரு அசரீரி சொல்லக்கூடிய சத்தத்தை கேட்கிறேனா? ஆண்டவரே, கொலை செய்யலாமா? என் பையனை நான் கொல்லலாமா? ரத்தம் சிந்துவது உமக்கு பிரியமா? இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. சொல்லுவது கர்த்தர். ஈசாக்கு யாருக்கு சொந்தம்? ஆபிரகாமுக்கு அல்ல, ஆண்டவருக்கு. ஆண்டவர் படைத்த பிள்ளை கேள்வி கேளாத கீழ்ப்படிதலோடு மகனை கூட்டிக் கொண்டு பலியிட சென்ற பொழுது, கீழ்ப்படிந்த பொழுது ஆபிரகாமுக்கு வாழ்க்கையிலே உயர்வு. இனி நீ ஆபிராம் அல்ல, இனி நீ ஆபிரகாம்.
இதற்கு முன்பு நீ சாதாரணமாக என் தகப்பன் என்று அழைக்கப்பட்டவன், இனி திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பன். உயர்வு, சுபிட்சமான ஒரு வாழ்க்கை. எப்போ? கீழ்ப்படியும் பொழுது. கீழ்ப்படிந்தானே. அந்திய காலத்திலே நான் பெற்ற அற்புதம் முக்கியமல்ல, என் தேவனுக்கு நான் செலுத்த வேண்டிய அர்ப்பணம் முக்கியம். ஈசாக்கு எனக்கு முக்கியமல்ல, நான் வழிபடும் தேவன், என் யெகோவாகிய தேவன், அவர் எனக்கு முக்கியம் என்று சொல்லி பெற்ற பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் விட அவனை பெற்று தந்த ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்ந்ததினாலே ஆபிரகாம் பேர் பெற்றான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த விதமான முரட்டாட்டமும் இல்லாமல் தேவ பயத்தோடு ஆண்டவருக்கு கீழ்ப்பணிந்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழத்தக்கதாக நாம் விளங்க வேண்டும். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், இதை விட இன்னமும் உயர்த்துவார். அவருடைய பலத்த கரம் அதன் கீழே அடங்கியிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கற்பிக்கிறார். பலத்த கரம், இது நான், இது என்னுடைய தலை அவருடைய கைக்கு கீழே இருக்கிறது. அவருடைய கை பலத்த கை. நான் அடங்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் தலை நொறுங்கி போகும். ஏனென்றால் இது பலத்த கரத்தின் கீழே அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்தத்தக்கதாக ஆண்டவருக்கு அடங்கி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அடங்க மாட்டேன் என்று சொன்னால் ஒரு காலத்திலே, ஒரு நாளிலே உங்கள் போதகர் உங்களுக்காக மட்டும் ஒரு ஆராதனை நடத்துவார். அந்த ஆராதனையின் பெயர் அடக்க ஆராதனை. அதற்கு முன்பே நம்முடைய சொல்லிலும் செயலிலும் சிந்தையிலும் சித்தத்திலும் கர்த்தருக்கு அடங்கி அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கி கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக சுகம், இரண்டாவதாக சுத்தம், மூன்றாவதாக செழுமை, நான்காவதாக சுபிட்சம், அடுத்தது சந்தோஷம், சுதந்திரம் தரக்கூடிய சந்தோஷம் என்று சொல்லி உபாகமத்தில் என்ன பார்க்கிறோம். உபாகமம் எடுத்துக் கொள்வோமா? உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கும் பொழுது, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8 வாசிக்கலாமா? 8 நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணமாக செய்வார். ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது பரிபூர்ணமான ஆசீர்வாதம். தொடர்ந்து 10 உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன் மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். கர்த்தருடைய சந்தோஷத்திற்கு நாம் சொந்தமாவோம். அப்படின்னா ஆண்டவர் நம்மை சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ வைப்பார் என்ற கருத்துக்களை இந்த சில வசனங்களிலே நாம் வாசித்தோம். ஐயா, வாழ்க்கையிலே சந்தோஷமாக ஜீவிக்க வேண்டும் ஐயா. ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் என்று வாசிக்கிறேன் ஐயா. அந்த சந்தோஷம் திரும்பவும் எனக்கு வேண்டும் ஐயா. என் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக நான் இருக்க வேண்டும் ஐயா. கீழ்ப்படிதல், ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் பாருங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் விசித்திரமான வசன தொகுப்பு. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது என்ன அருமையான வசனம். 8ஆம் வசனம். எபிரேயர் 5:8 அவர் குமாரனாயிருந்தும் பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டது யார்? மனிதன் அல்ல, தெய்வம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மீண்டும் அவர் குமாரனாயிருந்தும் பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார் என்று சொல்லி வாசிக்கிறோம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியவர். தாம் கீழ்ப்படிந்ததினாலே தேவ சித்தத்தை செய்ய இந்த உலகத்திலே வந்ததினாலே, சிலுவையிலே மரித்ததினாலே, நமக்காக பாடுபட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை ரட்சித்ததினாலே நமக்கு பூரண சந்தோஷம், பூரண ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த சந்தோஷங்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக நாம் வாழத்தக்கதாக
கீழ்ப்படிதலை வாழ்க்கையிலே முன்வைப்போம். ஆண்டவருடைய கிருபையினாலே கீழ்ப்படிவோம். ஐயா, சில சமயங்களிலே கீழ்ப்படுகிறேன் ஐயா, சில சமயங்களிலே முடியல ஐயா. ஆண்டவரை சொல்லுங்களேன், ஆண்டவரே எல்லாவற்றிலும் நான் கீழ்ப்படிய எனக்கு மனம் தாரும், எனக்கு பலன் தாரும் என்று சொல்லுங்க. ரத்தத்தையே கொடுத்தவர் கீழ்ப்படிதலை கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பார். எனவே ஆண்டவருக்கு மகிமையாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, கீழ்ப்படிதலை கடைபிடித்து, கீழ்ப்படிதலை ஆண்டவருக்கு முன்பாக நிலைநாட்டி ஆண்டவருக்கு மகிமையாக வாழ கடவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நம்முடைய கீழ்ப்படிதல் என்னாலும் இருக்க வேண்டும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வரவழைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கீழ்ப்படுதலை குறித்து நீளமாக ஆழமாக ஆண்டவர் எங்களுக்கு அறிவித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மேற்படிக்கு முதற்படி கீழ்ப்படி அல்லவா? இந்த உலகத்தில் நாங்கள் கீழ்ப்படிந்து மேற்படியாகிய பரலோக ராஜ்யத்தை ஒரு நாளிலே சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக படிப்படியாக இந்த படிகளிலே நீர் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.